எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆங்குலர் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த angular.dev அப்படிங்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டாக்குமெண்டேஷனில் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற சாப்டர்ஸ் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ஆங்குலர் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்மளால் ஒரு ஃப்ரெஷ் ஆங்குலர் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஹார்ட் டிஸ்கில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த ஃபோல்டருக்குள்ளே எனக்கு ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு என்னோடய டெர்மினலை இந்த லொக்கேஷனில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போது இங்கே ng-new pos அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்குறேன். இந்த ngங்கிறது ஆங்குலரோட டிஃபால்ட் கீவேர்டு. நியூ அப்படிங்கிறது ஒரு நியூ ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு. அண்ட் பிஓஎஸ்ங்கிறது என்னோடய ப்ராஜெக்ட் நேம். இந்த பிஓஎஸ்ங்கிற இடத்துல நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்னவா வேணாலும் இருக்கலாம், அதை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ட்ரை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஃபஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கேட்குது. என்னென்னா இந்த ஆங்குலர் ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லுது. நார்மல் சிஎஸ்எஸ்ஸே யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் இருக்கிற மாதிரியே ஜஸ்ட் என்டரை மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட என்ன கேட்குதுன்னா உங்களுக்கு சர்வர் சைட் ரெண்டரிங் அண்ட் ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணணுமா அப்படிங்கிற கேட்குது. இந்த சர்வர் சைட் ரெண்டரிங் அண்ட் ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்மளோட அடுத்த வீடியோவில், அதாவது காம்பனன்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நோன்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் என்னோடய ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் இது க்ரியேட் ஆனோன்னா கீழே சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வரும். ஃபார் இது மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே, நம்ம வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆனோன்னா நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் இங்கே க்ரியேட் ஆகிட்டு இங்கே சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியலைஸ்டு த கிட் அப்படிங்கிறது வருது. ஒருவேளை உங்களோட மிஷினில் கிட் அப்படிங்கிற டூல் இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு எரர் வரலாம். பட் ஆனால் இங்கே பேக்கேஜஸ் இன்ஸ்டால்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா உங்களோட ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத. இப்போது இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணலான்னு பார்க்கலாம். சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து என்னோடய பிஓஎஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நேமை கொடுத்தோன்னே எனக்கு அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு நான் npm run start அப்படிங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணியும் ரன் பண்ணலாம். எல்ஸ் ng serve அப்படிங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா npm run start அப்படிங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி என்னோடய ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் பில்ட் ஆகுது அண்ட் ரன்னும் ஆயிடுச்சு. இந்த லோக்கல் கோஸ்ட் 4200 அப்படிங்கிற இந்த யூஆர்எல்ல தான் வந்து என்னோடய ஆங்குலர் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இது என்னோடய ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ராஜெக்டை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம்.